Good morning to all. I am K.T. Bashir, Assistant Professor, Department of Computer Applications, Sri Khalid Raja Thomas, Savasi. Today we are going to see the topic on array in Python. Array அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வேரியபிள்ஸில் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அரே அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருப்போம். தென் இப்போ அரே அப்படிங்கிறத ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் அரே கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது அப்படின்னா அந்த ஏங்கிற வேரியபிளில் ஒரு வேரியபிள் இல்லை 100 வேல்யூஸ் மட்டும் நம்மளால் ஸ்டோர் பண்ண வைக்க முடியும். அதுக்காக மேலே டெஃபினிஷன் பண்ணுறேன். அண்ட் அரே இஸ் பேசிக்கலி டேட்டா ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு டேட்டாவை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு விச் கேன் ஹோல்ட் மோர் தேன் ஒன் வேல்யூ. ஒரு வேல்யூக்கு மேலே அதை ஹோல்ட் பண்ணணும். அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்டு சீரீஸ், ஒரே மாதிரி உள்ள வேரியபிள்ஸ். For example, we have to store one value, that is integer values are there, and we have to store only integer value. But we have a string values we are there, so we have to store only string values. That is the array type. We have mentioned any variable name to array, but we have to store only same type of data. That is only our integers or strings or characters. But in array, we have said that more numbers of values we have to store. But how we have to store multiple values in one array? That is the based on index. Array have an index value. Index means we have multiple values we have stored in array, but which value can store in which position, that is noted by the index. Index அப்படிங்கிறது நம்ம ஜெனரலாக சொல்கிறோம் அப்படின்னா ஒரு வேல்யூவை நம்ம அரே வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணால் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் 2-3 வேல்யூ மோர் தேன் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணும்போது எந்த வேல்யூ எந்த இடத்துல இருக்குது, தட் இஸ் பொசிஷன் ஆஃப் த வேல்யூ அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது தான் இண்டெக்ஸ். கீழே இப்போ அந்த டயக்ராம் ஏ ஆஃப் 0 அப்படிங்கிறது 0 அப்படிங்கிறது 0th இண்டெக்ஸ். அரேயோட இண்டெக்ஸ் எப்பயுமே 0th பொசிஷனில் தான் ஆரம்பிக்கும். ஸோ 0th பொசிஷனில் ஒன்று இருக்குது. லாஸ்ட் ஏ ஆஃப் 99 அப்படிங்கிறதுல 100 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நம்மளுக்கு அந்த இடத்துல மென்ஷன் ஆகும். ஸோ அரேவை பைத்தானில் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த இடத்துல பார்ப்போம். அரேவை பைத்தானில் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒன்று இம்போர்ட் அரே அப்படிங்கிற அரே மாடியூல் யூஸ் பண்ணி நம்ம இப்போ அரேவை இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அரேக்கு இம்போர்ட் அரே கொடுத்து அரேக்கு ஒரு வேரியபிள் ஏஆர்ஆர் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்து நம்மளால இம்போர்ட் பண்ணிப்போம். இல்லை ஜஸ்ட் இம்போர்ட் ஸ்டார் அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா அரே சம்மந்தப்பட்ட எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நம்மளால இந்த பேக்கேஜ் மூலமாக நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். அரேல நம்ம இப்போ ஸ்டோர் பண்ண சொன்னோம், இண்டெக்ஸ் வச்சிருக்கோம், ஒவ்வொருக்கும் ஒரு வேல்யூ இருக்கும், 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத சொன்னோம். ஸோ இப்போ நம்ம ஒரு 100 வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுல முதல் வேல்யூ எந்த இடத்துல இருக்கு, ரெண்டாவது வேல்யூ எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு அரே இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அதை எப்படி நம்ம அக்சஸ் பண்றது, ரெண்டாவது வேல்யூ ரெண்டாவது இடத்துல என்ன இருக்கு, 5th பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிற அக்சஸ் பண்றதுக்கு இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ we have to access only values through index of arrays. Index may be mostly start from 0, not from 1. The index number is always less than 1, that is 0. Negative index that is can have as negative indexum அப்படி நெகட்டிவ் இண்டெக்ஸும் நமக்கு அதில் இருக்கு. ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸை நம்மளால பார்க்க முடியும். அதாவது 0க்கும் கீழே நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸில் போய் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஆஃப் 2 = 3. ஏ ஆஃப் 2 அப்படிங்கிற ஏங்கிறது வேரியபிள், 2ங்கிறது இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் 3ங்கிற வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத நம்ம த்ரூ இண்டெக்ஸ் பொசிஷன் மூலமாக நம்ம வேல்யூ வந்து அந்த இடத்துல இருக்கு. பேசிக்காக அரேயோட ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா ஒரு அரே அப்படிங்கிறது நம்ம மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது சொல்லிட்டோம். இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் பெருசாக நம்ம எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. ஒன்று ஏதாவது எலமெண்ட்டை டெலீட் பண்ணுவோம், எடுப்போம், மாற்றுவோம், இல்லை புதுசாக ஒரு எலமெண்ட்டை கொண்டு வருவோம், இல்லை ஏற்கனவே எலமெண்ட்டை மாற்றுவோம். ஆனால் ஸ்ட்ரிங்கை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன, இல்லை ரெண்டு அரே வச்சிருக்கோம், 2 அரே வேரியபிள் வச்சிருக்கோம் அப்படின்னா 2 வேரியபிளையும் எப்படி மெர்ஜ் பண்ணலாம், இல்லை 2 வேரியபிளையும் லூப்பிங்ல இப்போ எப்படி நம்ம சுத்த வைக்கலாம் அப்படிங்கிறதுலாம் அரேயோட ஆப்ரேஷன். இதில் நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு 3 விஷயங்கள் கொண்டு பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் லென்த் ஆஃப் அரே. லென்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏ ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 10 டிஜிட்ல உள்ள ஒரு வார்த்தையை நம்ம அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இப்போ ஃபைண்டிங் வேல்யூஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அப்போ அதில் எத்தனை எழுத்து இருக்கு, அப்போ அந்த அரேவோட லென்த் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு லென் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கு. இது அரேவோட லென்த்தை கண்டுபிடிக்கும். லென்த் ஃபங்க்ஷன் இது இன்டீஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும்.
நமக்குள்ள கொடுத்துக்க ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ற வேல்யூ வந்து அது இன்டீஜரா ரிட்டர்ன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரே நேம் அப்படிங்கிறது நம்ம அரேக்கு நம்ம வச்சிருக்க ஒரு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே இம்போர்ட் அரேயா அஸ் ஏஆர்ஆர் கொடுத்துருவோமா, அப்போ ஏஆர்ஆர்ங்கிறது அரேவோட பேரு, ஏங்கிறது வேரியபிள். அப்போ அந்த ஏஆர்ஆர் அரேக்குள்ள 1.1 2.1 3.1 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இப்போ 3 இருக்கா, அப்போ நம்ம இன்டீஜர் படி பார்க்கும்போது இந்த இடத்துல எப்படி ஆகுது அப்படின்னா கவுண்டிங் இருக்குது. ஸ்ட்ரிங் பார்க்கும்போது எத்தனை வார்த்தைகள் இருக்குன்னு இருக்குதோ இன்டீஜர் படி பார்க்கும்போது அது வந்து கவுண்டிங்கை எடுத்துட்டு வருது. நெக்ஸ்ட் அரே கன்கார்டினேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 வேரியபிள், இப்போ ஏபிசி 3 வேரியபிள் இருக்கு, 3லையுமே நம்ம ஒவ்வொரு இது வச்சிருக்கோம். ஸோ அப்போ அந்த இடத்துல வரும்போது ஏவையும் பியையும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு அரே கன்கார்டினேஷன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வச்சிருக்கோம். கன்கார்டினேஷன் மீன்ஸ் மெர்ஜிங் ஆஃப் 2 அரேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஏங்கிற வேரியபிள்குள்ள 1.1 2.1 3.1 2.6 7.8 அப்படிங்கிறது, பிங்கிறதுல 3.7 8.6 அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். ஸோ இப்போ அந்த ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா C is equal to A plus B அப்படிங்கிறது மென்ஷன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 வேரியபிளையுமே டிங்கிற ஒரு வேரியபிள் காமனாக இருக்கு. அப்போ அந்த டிங்கிற அந்த ஸ்ட்ரிங்கை அது ஒரு தடவை தான் எடுக்கணும், மல்டிபிள் டைம்ஸ் எடுத்தால் அது டூப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ சிங்கிற வேரியபிள் அதை ஸ்டோர் பண்ணிக்கிறோம், டியை ஒரு தடவை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சம் எல்லா மேலே ஏழையும் பியில இந்த வேரியபிள் எடுத்து கன்கார்டினேட் பண்ணி இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத நமக்கு வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அரேல இருக்கிற விஷயம் வந்து இதுதான் நம்ம அரேவோட ப்ராசஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.